கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை இந்த வீடியோவின் மூலியமாக சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்மை வலுவாதபடிக்கு அவர் பாதுகாத்து இருக்கிறார். இந்த உபவாச நாட்களிலே இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். இந்த உலகத்துல அநேக ராஜாக்களை நாம் பார்த்திருக்கலாம். அநேக மன்னர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆளுகை செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நம் வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். ஆனால் நம்முடைய இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் அவர்தான் இனி வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். இந்த முழு உலகத்தையும் அவர் அரசாள போகிறார். இந்த முழு உலகத்திற்கும் அவர் ராஜாவாய் இருந்து நாம் அவருடைய ஜனங்களாய் இருந்து நம்மை ஆளுகை செய்ய போகிறார். அப்படி என்றால் இந்த நாளிலும் கர்த்தருடைய முழு ஆளுகை நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சம் நம்மை ஆளாதபடிக்கு, நம்முடைய சுயம் நம்மை ஆளாதபடிக்கு, நம்முடைய சொந்த காரியங்கள் நம்மை ஆளாதபடிக்கு இந்த நாட்களிலே இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, உம்முடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய வசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். அவரே நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ராஜா தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனத்திற்கு எல்லா காரியத்திலும் உறுதுணையா இருந்து எந்த விதமான சத்துருவும் அணுகாதபடிக்கு அந்த ராஜா நம்மை பாதுகாப்பார். உங்க வாழ்க்கையில எத்தனை சத்துரு வந்தாலும் இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அவர் ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் செபிக்கலாமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜர் நீர் இந்த நாட்களிலே எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க, எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, நாங்கள் செய்கிற வேலையை ஆளுகை செய்யுங்க. நீர் எங்களுக்கு ராஜாவாய் இருந்து எங்க வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு சத்துருவின் கிரியைகளுக்கு நீர் எங்களை நீங்கள் ஆக்கி ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதிப்பீராக இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.